ஒரு கப்புக்கு ஏற்ற துணை என்ன தெரியுமா? இன்னொரு கப் அல்ல. கப்புக்கு ஏற்ற துணை என்னது? சாசர். ஒரு போல்ட்டுக்கு ஏற்ற துணை நட்டு, இன்னொரு போல்ட் இல்ல. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் அதற்கு பேர் ஏற்ற துணை கிடையாது. ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும். ரெண்டும் சேர்ந்து முக்கியமான ஒரு வேலையை செய்யும். அந்த ரெண்டும் இணைந்திருந்தால் தான் அந்த வேலை நடக்கும். ஆனா பார்க்கறதுக்கு ரெண்டும் வேற மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த காரியத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, ரெண்டும் வேற மாதிரி இருந்தாதான் ஏற்ற துணை. நெகட்டிவும் பாசிட்டிவும் சேரணும். ரெண்டு நெகட்டிவ் சேர்ந்தா சிக்கல், ரெண்டு பாசிட்டிவ் சேர்ந்தா சிக்கல். எதுவுமே ஆண்டவர் வைக்கும் போது அப்படிதான் வச்சிருக்காரு. நீங்க பைபிள்ல இருந்து வேணா எடுத்துக்கோங்க. இரவும் பகலும், இரவு ஃபுல்லா இருட்டா இருக்கும், பகல் ஃபுல்லா வெளிச்சமா இருக்கும். ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு நாள். அப்ப ஏற்ற துணை என்பது எதை குறிக்கிறது? உங்கள மாதிரி அவங்க இருக்கிறதும் அவங்கள மாதிரி நீங்க இருக்கிறதும் இல்ல. உங்களையும் அவங்களையும் ஒரு ஏற்ற காரியத்திற்காக கர்த்தர் இணைத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து அந்த வேலை இருக்கிறது. ஹெவன்லி பர்பஸ்.